பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று பல காரணங்கள் இந்த வேதத்தில் இருக்கு. அதுல ஒரு காரணம், காணாதவர்கள் காண வேண்டும் என வேதம் சொல்லுது. ஏசாயா 9:2 படி, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் வெளிச்சம் பிரகாசித்தது. நாமளும் பாடுறோம், அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆச்சரியமான ஒளியை தரும்படிக்கு வந்தார். இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தார் என்று பல காரணங்களை இந்த வேதத்தில் பார்க்கிறோம். இப்ப நான் உங்களோட சொல்லி வர காரணம், காணாதவர்கள் காண வேண்டும். அன்றைக்கு ஒரு எலிசாவின் வேலைக்காரன், அவர் கண்ணார கண்ட அற்புதத்தை கண்டவன் வேற யாரும் இல்லை. ஒரு சமயத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே, உடைய வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து உங்க வேதத்தை திருப்பி வச்சுக்குவீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும். அந்த கரையினுள் நின்று ஆச்சரிய மொழி கழைத்தான். அந்த கரையினுள் நின்று ஆச்சரிய மொழி கழைத்தான். அழைத்தவர், நம்மை அழைத்தவர், என்னை அழைத்தவர், புண்ணியங்கள் அறிவித்திட அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவாலே, நான் இயேசுவாலே, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. அக்கிரமம் இருக்கின்றே, நீதியை விரும்புகின்றீரா? அக்கிரமம் இருக்கின்றே. ஆனந்த, அந்த ஆனந்த, அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தான் அனுதினம் நிரம்புகின்றே, நான் அனுதினம் நிரம்புகின்றே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவாலே, நான் இயேசுவாலே, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு.
அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு. எனக்கு அன்பானவர்களே, காணாதவர்கள் காண வேண்டும். இங்கே பார்க்கிறோம், வேலைக்காரன் யாரு? கூடவே இருக்கிறவன். எஜமான் செய்கிற காரியமெல்லாம் யாருக்கு தெரியும்? வேலைக்காரனுக்கு தெரியுமே. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, நான் என் தாசர்களுக்கு மறைக்க மாட்டேங்கிறாரு. அப்போ எஜமான் மறைப்பாரா? அதுவும் கர்த்தருக்குள்ள இருக்கிற தீர்க்கதரிசி சம்பவிக்க போகிற காரியத்தெல்லாம் சொல்லுவான். அவன் கூடையே இருந்து பார்த்தவன் இந்த வேலைக்காரன். ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம், நாங்கள் உம்மோடு கூட குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி, அவ்விடத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தங்களை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். சரி, அதற்கு அந்த எலிசா போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன் நீ தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவன், இயேசு நம்ம கூடயும் வராரு. நம்ம பாடுறோம்ல, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தானா, தந்தானா தந்தன தானா, தந்தானா தந்தன தானா, தந்தானா தந்தன தானா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கூட வருவார். ஏன்னா அவரே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்மளை கூடவே தான் வச்சுக்கிற போறார். அதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். இங்கே இவங்க சொன்னாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு உத்தரத்தை வெட்டிட்டு வரணும். அதில் ஒருத்தன் என்னை மாதிரி பயந்த ஆளாக இருந்திருப்பான்னு, நீர் என் கூட வரணும் யான்னா. சரி, உடனே எலிசா என்ன சொன்னாரு? அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டது என்று கூவினான். என்ன அர்த்தம்? கதறினான், கத்துனான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. எவ்வளவு பெரிய அற்புதமா இருக்கு! எறும்பு என்னைக்காவது மிதந்து இருக்கா? இல்ல. தண்ணியில முங்கிற இரும்பை நீங்க தூக்கி போட்டு பாருங்க, தண்ணியில மிதக்குமா? அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தவன். ஏன்னா ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்டவன். வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவே என்னில் வந்துவிட்ட காரணத்தினால்
பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்டி விட்டேன். அவராமே எனக்குள்ளே தீயாவி அணுகுவதில்லை. அவராமே எனக்குள்ளே அந்த தீயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையில் ஆவியானவே இதில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமையில் ஆவியானவே இதில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். உலகத்துக்கு வெளிச்சம் ஊரல்ல காற்றடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் ஊரல்ல காற்றடிப்பே. உப்பாக வரவிடுவே நான் எப்போதும் சுமை தருவே. உப்பாக வரவிடுவே நான் எப்போதும் சுமை தருவே. வல்லமையில் 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 ஆவியானவே இதில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். இரும்ப மிதக்க செய்கிற வல்லமையை பார்த்தவங்க எஜமான் போகும்போது வேலைக்காரன் கூட போகலாம் இருப்பான். இரும்பு மிதந்ததாக இதுவரைக்கும் பார்த்துருக்கோமா? நீங்களும் நானும் பார்த்ததில்லை. நான் எனக்கு தெரிய பார்த்ததில்லை. இரும்பைய மிதக்க செய்தானா? இதை பார்த்து கையை நீட்டி என்ன செய்யலாம் வாசிங்க. அவர் எந்த இடத்துல போட்டேனாரு ஒரு கொச்சியை ஒரு கொம்பை ஒடிச்சு தான் போட்டார். அந்த கோடரி என்ன செய்தது? ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இந்த அற்புதத்தை இன்னைக்கு வரைக்கும் பூமியில எந்த இடத்துலையும் நான் பார்க்கல. ஏன்னா மோசே ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார் யாத்திராம 34:10 பூமி எங்கும் இல்லாத அதிசயங்களை செய்கிறேன். பூமி எங்கும் பார்த்திராத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அன்றைக்கு இரும்பையை மிதக்க செய்தார். இதை பார்த்தவனுக்கு விசுவாசம் இருந்துச்சா? ஏன்னா அவன் புறக்கண் பார்த்துச்சு, அகக்கண் திறக்கப்படவில்லை, ஆவிக்குரிய கண் திறக்கப்படலை. இன்னைக்கு நமக்குள்ளே அப்படிதான். உலகத்தை பார்ப்போம், பிரச்சனைகளை பார்ப்போம், ஆனால் பார்க்க வேண்டிய யாரை பார்க்க மாட்டோம். நம்ம கண்ணை அடைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4:4 மிக அழகான ஒரு வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். அப்படி குருடாக்குறதுனால நமக்கு பார்க்கறதெல்லாம் எப்படி தெரியும்? காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் மாதிரி பச்சையும் பழமொழி சொல்லுவாங்க. எனக்கு கண்மாருடைய கண்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். காண வேண்டியதை காணணுங்க. இரும்பு மிதஞ்சு அந்த அற்புதத்தை பார்த்தவன் படம் வந்தா என்ன, பெரிய இராணுவம் வந்தானே, எது வந்தானே, நம்மோடு இருக்கிறவர் யார்?
பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் இருக்காரு. அந்த பெரியவர் நம்மோடு இருப்பதனால ஏன் நம்ம பயப்படணும்? ஏன்னா நம்ம கண்ணு பிரச்சனைகளை மட்டும்தான் பார்க்குது. நம்முடைய கண்ணு வியாதியை பார்க்குது, வியாதியை சுகமாக்குறவரை பார்க்க மாட்டேங்குது. நம்முடைய கண்கள் எங்க இருக்கணும், எங்க பார்க்கணும்? பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனின்னை காக்க வந்தோம். பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனின்னை காக்க வந்தோம். காக்கும் வல்ல மீட்பர் கொண்டனக்கு, கொண்டனக்கு, கொண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் கொண்டனக்கு, காத்திடுவா எழுதுமே, காத்திடுவா எழுதுமே. என்ன வந்தாலும் நம்பி என்னை சந்தேகமை, யார் கைவிட்டாலும் பின் செல்வி எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்பி என்னை சந்தேகமை, யார் கைவிட்டாலும் பின் செல்வி எனது இயேசுவை. அகல ஆழம் உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் கொண்டனக்கு, கொண்டனக்கு, கொண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் கொண்டனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. பரத்திலிருந்து தாங்க பதில் வரணும். நம்ம கண்ணு எதை எதையோ பார்க்கும், எது எல்லாமா பார்க்கும். ஏன்னா இந்த கோடலியை குறித்து ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கோடலியை குறித்து வழக்கமாக ஒரு கதை சொல்கிறது உண்டு. என்ன கதைன்னா, ஒரு விறகு வெட்டி இருந்தான். ஒரு நாள் கோடலி எடுத்துக்கிட்டு மரம் வெட்டுவதற்கு அவன் பிழைப்பு அதுதான் விறகு வெட்டுறது. இந்த பிழைப்புக்காக கோடலி எடுத்துகிட்டு போனால் தவறி கோடாலி தண்ணியில் விழுந்துருச்சு. ஐயோ ஆண்டவனேன்னா, அவன் கொஞ்சம் கிறிஸ்தவனாக இருந்திருப்பானு பார்த்து தெரியாது. அன்னைக்கு எலிசாவோட வந்து கோடலியை மிதக்க வச்சிங்களே, இன்றைக்கி நான் இரவலாக வாங்கிட்டு வந்த கோடாலி, ஐயோ தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கண்ணா. இறைவன் தான் கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுக்குறவராச்சே. இறங்கி வந்து இவனுக்கு ஒரு இரும்பு கோடாலி இல்லை, நல்ல தங்க கோடாலி எடுத்து காட்டினார். இது ஓய்தான்னார். இல்லை, ஏன் இது இல்லை. பக்கத்தில் இன்னொரு வைர கோடாலி தூக்கி காட்டினார். அதுவும் இல்லைன்னா. இவன் விழுந்த கோடாலி, இது இரும்பு கோடாலி தூக்கி காட்டினான். இவன் சொன்னா, ஆமையா இதுதான் இது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேர் அதிகாரி வைப்பேன்னு ஒரு 3 நீ வச்சுக்கொண்டார். சந்தோஷம் போயிட்டான். அடுத்த நாள் வரும்போது மனைவிக்கு இந்த இடம் தான் அற்புதம் நடந்த இடம், நான் கோடலியை கீழே போட்டுருந்தேன், இந்த தங்க கோடலி வைர கோடாலிலாம் எப்படி வந்துச்சு, இந்த வாரம் இந்த இடத்துல ஒருத்தர் வந்தார், எல்லாத்தையும் கேட்டார். நான் என் கோடாலி தான் காட்டினேன், அவர் 3 கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வந்தான். கூட்டிகிட்டு வந்தால் மனைவி பார்க்க வந்தால் தண்ணிக்குள்ளே வந்துட்டான். உடனே இறைவனை கேட்டால், ஐயா கோடலி எடுத்து கொடுத்தீங்க, என் மனைவி போயிட்டாலே, என் வாழ்க்கையே போயிருமேன்னா. இறைவன் திரும்ப இறங்கி வந்து ஒரு 20 வயசு பொண்ணை தூக்கி காட்டினார். இதான் உன் ஒய்ஃபான். இல்லைன்னா. சரி, ஒரு 30 வயசு பொண்ணை தூக்கி காட்டினார். இதான் உன் ஒய்ஃபானார். இல்லைன்னா. திரும்பி உன் ஒய்ஃபே தூக்கி காட்டினார். இல்லைன்னா.
அட பாவி, நேற்று உண்மையாக இருந்தேன், இன்னைக்கெல்லாம் இல்லைங்கிறேன்னார். ஐயா, நீங்கள் நேற்று உண்மையாக இருந்ததுக்கு பார்த்தேன் உங்களுடைய தாராள மனசை. இரும்பு கோடாலி ஏதுன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் தங்கத்தையும் வைரத்தையும் வச்சுக்கொண்டிய, அது பரவாயில்ல, கோடாலி கொண்டு வீட்டில் வச்சுட்டேன். இப்போ மூணையும் கொண்டு போனால் நான் என்ன ஆகிறது, நிம்மதியாக இருக்கணும். அதனால ஐயா சொன்னேன் நான். எனக்கு கண்பார்ந்த ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கண்களுக்கு தேவ ரகசியங்கள் விளங்குறதில்லை. தேவன் எப்போதுமே நம்ம தனியாக விடுறதில்லை, நம்ம கூடவே இருப்பார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார்ல, ஐயா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு இருப்பேன் இருக்கார். நடந்தாலும் படுத்திருந்தாலும் வானத்துக்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் என்ன செய்வார், நம்மோடு இருக்கிறார். அதனால தான் நாம் விசேஷித்தோம். இந்த கோடலி விழுந்துச்சே, இவனுக்கு எப்படி இரும்பால மிதக்க வச்சவர். அந்த அற்புதத்தை பார்த்த வேலைக்காரன் வெளியே வந்துட்டு சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, நான் என்ன செய்வோம், நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏன் அன்னைக்கு இரும்பை மிதக்க வச்சு அற்புதம் செய்தவர் இன்னைக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? இன்றைக்கி அப்படி தான் ஆண்டவரை பற்றி நம்ம அறிஞ்சிருப்போம், நமக்குள்ள அவிசுவாசம் வந்துடும். அது நடந்துச்சு, இனிமேல் நடக்குமா? எப்பவும் நடக்கும். ஏன்னா கர்த்தரை நம்பினவர் அவர் ஒருபோது கைவிட்டதில்லை. அதனால தான் சொல்றார், கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். மலைகள் பெயர்ந்து போகும், துன்ப குன்றுகள் பயந்து போகும், ஆனால் மனதுருகும் தேவன் மாற மாட்டார். எபிரேயர் 13:8 அன்றைக்கு இன்றைக்கும் என்றைக்கும் மாறாத தேவன். ஆனால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கா? லூக்கா 24:31 பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:31 பாருங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, 2 பேர், இது உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு ஒரு 2 சீஷர்கள், அது ஆரம்பத்திலிருந்தே வாசிங்க, அழகா நமக்கு 24 தான் அழகா எழுதி வச்சிருக்காரு. சீஷர்கள் நடந்து போறாங்க. 13 அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில், உரையாடி கொண்டிருக்கையிலே இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து வந்தார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு, அவர் நடந்து வந்தது கூட இவங்க கண்ணுக்கு தெரியல. அவர் நடந்து வந்த கண்ணு அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் இருக்கிறது என்ன, ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இவங்க சொன்னாங்க, என்னையா நீரு, இப்போ நடந்த செய்தி தெரியாதா? நாங்கள் அவரைத்தானே நம்பி இருந்தோம், ஆனால் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னா இப்படி பேசிக்கிட்டே வர்றாங்க. ஒரு இடத்துக்கு வந்தவொடனே இருட்டி போச்சு, அவங்க போயிட்டாங்க. இயேசு அவர்களோட கூட வந்தார். அங்கே வந்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். அதை பிட்டு அப்பந்தான் இவங்களுக்கு தெரிஞ்சு இது யாருடைய ஸ்டைலு. ஐயோ, ஆண்டவரில் கூட வந்திருக்காரு. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் என்ன செய்தார்? மறைந்து போனார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நம்முடைய கண்கள் எதை காண்கிறது? இயேசு இந்த பூமியில் அதுக்கு தான் வந்தார். காணாதவர்கள் காணும்படியாக, காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் குருடராகும்படி. காணாதவர் யாருங்கிறத உங்களுக்கு சொல்லி வாரேன். கூடவே இருந்தவர் தான், ஆனால் அந்த விசுவாசத்தில் அவர் நடந்து வந்தார். ஆனால் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியலை. அவர் கண்களை திறந்த போது அவர் அவர்களுக்கு மறைந்து விட்டார். இன்றைக்கு நம்முடைய கண்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஐயா, உம்மைத்தான் நாங்கள் பார்க்கணும். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நிலைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம்.
தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்னை மறந்துட்டாரே, என்னை நினைக்கலையே, என்னை பார்க்கலையே, அவர் கண்ணு இருக்கா காது இருக்கா? நம்ம கண்ணு தான் அவரை பார்க்க மறந்துருச்சு. காணாதவரெல்லாம் காண வேணும் தான் இந்த பூமிக்கு வந்து இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்மை காண்கிற தேவனாத்தான் இருக்கிறார். ஆதியாகமம் 16:13 படி, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவான்னு தான் ஒரு பெண் சொன்னான். நம்முடைய வேதனை அவருக்கு தெரியும், கண்ணீர் தெரியும், கவலை தெரியும், நம்ம பிரச்சனை தெரியும். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள், ஐயா ஒருவேளை நான் உதவி செய்யணும்னா எப்படியா செய்கிறது அப்படி மனசில் ஏவுதல் இருக்கலாம். இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஐயா என்னென்ன காரியத்துக்காக செய்யலாம்? எத்தனையோ காரியம் இருக்குது. இப்போ கூட திருநெல்வேலியில் ஒரு பார்வை இழந்த தாய்மார்கள் சகோதரிகளுக்காக ஒரு பில்டிங் கட்டிட்டு வரோம். ஏன்னா அது அவங்க தங்கி இருக்காக்கா. ஒரு சதுரடி 2300 எனக்கு ஒரு ஆசை 700-800 சதுரடியில் கட்டிடலான்னு. ஏன்னா அந்த தாய்மார்கள் சௌரியமாக கண்ணு இல்லாதவங்க கீழே இறங்கி சிரமப்பட வேண்டாம், அவங்க நல்ல வசதியாக இருக்கணுங்கிறக்காக செய்து முயற்சித்து வருகிறோம். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒருவேளை உணவு கொடுக்கலாம். இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே மாதந்தோறும் 4 வாரம், சில மாதம் 5 வாரம் வந்துடுது. 16,000 20,000 வந்துடுது. பார்வையற்றர் மரித்தா கூட சொந்தக்காரங்க வர மாட்டாங்க. அடக்கத்துக்கு எப்போ ஒரு ஃபண்டு வச்சுருக்கணும். உங்கள் பிறந்த நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, ஒரு உடை கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எப்போ இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை ஐயா எங்கள் ஊர் பக்கம் இப்படி ஒரு கன்வென்ஷன் வச்சா வருவீங்களான்னா தாராளமாக வருவேன். கொஞ்சம் முன்னாடி சொல்லணும், ஏன்னா 2 சபைக்கும் ஒழுங்கு பண்ணிட்டு வரணும். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் குருடராகும்படி இந்த உலகத்தில் கடந்து வந்த தெய்வமே, உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன் ஐயா. நாங்கள், எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறதா? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னானே, அந்தப்படி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும், கண்ணீரை துடைத்தொரு கவலைகளை மாற்றும், வியாதி வேதனைகளிலிருந்து விடுதலை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.